கோவத்துல சொல்வாரு. ஆக்சுவலா இப்போ தூங்குற டைம் ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்க வந்து இப்போ 10:31 ஆகுது. நாளைக்கு வந்து கோவா போகணும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நாளைக்கு வந்து கோவா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 5:30க்கு இங்கேருந்து கிளம்பணும். அப்போது 4 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகணும். இப்போவே டைம் வந்து 10:31 ஆகுது. ஸோ தூங்க டைமே இல்லை. இனிமேல் தான் வந்து இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, என் புருஷனுக்கு வந்து இங்கே நான் வந்து அடிச்சு கொடுத்தது வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டைட் ஆயிடுச்சு. நான் வந்து இதை பிரிச்சுட்டு இருக்கேன். சரியா, இனி அடுத்து தான் எங்களோட திங்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து பேக் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்புவோம். ஸோ எங்களோட அதுக்கப்புறம் நாளைக்கு கிளம்புவோம். அடுத்து எங்களோட ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒவ்வொரு விளாக் வந்து கண்டிப்பாக போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ குட் நைட், டாடா, நாளைக்கு பார்க்கலாம். பாய் சொல்லு. பாய். வெயிட் ஃபார் அவர் கோவா சீரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. இப்போது நாங்கள் காலையில் இப்போ டைம் 5 o'clock இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஏர்போர்ட் போகணும். 5 o'clock ஆக போகுது. 4:58 ஆச்சு. 5 o'clock ஆக போகுது. ஸோ ஓகே, நாங்கள் கிளம்புறோம். ஸோ எங்கள் கூட நீங்களும் வந்து எல்லாம் பாருங்கள். ஸோ இன்னைக்கு Day 1. அப்படியா? அடுத்து நாங்கள் வந்துட்டோம். ஏர்போர்ட் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆக்சுவலாக ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. செம்மையாக என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைமாக செம்ம ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஃப்ளைட் கிளம்ப போகுது. और 7 लाई मदिरा पीना बंद। सभी शौचालयों में स्मोक डिटेक्टर्स इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रखें। विमान कर्मी दल की अनुमति के बिना रक्षा जैकेट सहित किसी भी सुरक्षा उपकरण का गलत इस्तेमाल और एग्जिट के साथ छेड़छाड़ करना। ध्यान रखें, द्वार के बाहर आप रक्षा जैकेट में हवा भरें। यदि आप दोनों भी द्वार से बाहर निकल रहे हैं तो रक्षा जैकेट में हवा बाहर निकलने के बाद
ஹலோ காய்ஸ், நாங்கள் வந்து இப்போது கோவா வந்து ரூம் செக்இன் பண்ணியாச்சு. ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டலில் லஞ்சு சாப்பிடலாம் வந்திருக்கோம். பசியில் வந்து வீடியோ கூட எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து காலையில் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்து செம தூக்கம். இப்போ தான் எழுந்திரிச்சோம். டைம் வந்து 5:45 ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே 3 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு கலங்கூட் பீச் இருக்குது. ஸோ அது லோக்கல் பீச். ஆனால் அங்கே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விசிட் பண்ணுற பிளேஸ் தான். ஸோ நாங்கள் போகிறோம், பாருங்கள் எல்லோரும். ஓகே, நாங்கள் வந்து கிளம்பலான்னு பார்த்து ரெடியாக வெளியே வர ஃபுல்லாக மழை அடிச்சிட்டு இருக்கு. கரெக்டாக நாங்கள் வெளியே வரும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூட்டிஸ் நிற்குது. அவங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெண்டலுக்கு. ஸோ பர் டே 350 அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஹோட்டலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி வெளியவும் நமக்கு நிறையா டாக்ஸிஸ் அப்புறம் ரெண்டல் கார்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இப்போ 2 பேர் தானே. ஸோ எங்களுக்கு ஸ்கூட்டி போதுன்ட்டு நாங்கள் ஃபேசினோ சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ண போடுறேன், ஏன்னா இங்கே ரொம்ப பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னு பார்த்துட்டு